அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நீங்கள் மகர ராசி அன்பர்கள் 7.5 சனியில் படாத பாடுபட்டிருப்பீர்கள். கஷ்டம், கண்ணீர், ஆபத்து, விபத்து, பிரச்சனைகள், நோய்வாய்ப்படுதல், வழக்குகள், போலீஸு, கோர்ட்டு, இப்படி பல பிரச்சனை சந்தித்து படாத பாடுபட்டு இப்போது தான் நீங்கள் கொஞ்சம் சற்று முழுமையாக 7.5 சனி முடிந்து நிம்மதியாக இருப்பீர்கள். இந்த குரு பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், இந்த குருவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், கூட்டு தொழிலால் ஆதாயம், அதே சமயத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் பாக்கியம், அதே சமயத்தில் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அளவில் தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். ஏதாவது தேர்வு எழுதி காத்திருந்தால் அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் மாலையும் மரியாதையும் கிட்டும். புதிய தொழில்கள் நீங்கள் தாராளமாக தொடரலாம். வெளியூர் செல்லும், வெளிநாடு செல்லும் அமைப்பும் ஏற்படலாம். அப்படி சென்றாலும் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவுகள் நன்றாக இருக்கும். மனைவி மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும். மனைவியால் யோகம் ஏற்படும். சிலருக்கு பெரிய வீட்டில், வசதியான வீட்டில் பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதுகளுக்கு திருமணம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும். மாலையும் மரியாதைகளும் கிடைக்கும். அரசு வேலை எதிர்பார்த்திருப்பவர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும். கூட்டு தொழில் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொற்காலமாக இருக்கிறது. பெண்களாக இருந்தால் வீட்டில் நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். கணவன் மனைவி புரிந்து கொள்வார். அப்பா அம்மா புரிந்து கொள்வார்கள். இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக பயணிக்கலாம். எந்த ஒரு சூழலையும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் வரலாம். திடீரென்று ஒரு புதிய நபர் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் மூலம் ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் மூலம் உங்கள் வாழ்க்கை ஈடேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வம் செல்வாக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சரராசியில் நீங்களும் சரராசி, குரு பகவான் உச்சம் பெற்ற குருவும் சரராசியில் உச்சம் பெற்றதனால் 2 சரராசிகள் சந்திக்கும் போது சட்டென்று நீங்கள் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் சரராசிக்காரர்கள். குரு உச்சம் பெறும் ராசி சரராசி. அப்போ நேராக 7ஆம் பார்வை நேராக சரியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் மனதில் உள்ள எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் ஈடேறும். அனைத்தும் வெற்றி பெறும். மனதில் உள்ள ஆசைகள், கவலைகள் தீரும். மன அழுத்தங்கள் போகும். உடம்புள்ள வியாதிகள் போகும். வியாதிகள் குறையும். ஆசைப்பட்டது உங்களுக்கு தானாகவே தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், நன்றாகவும் சிறப்பாகவும் மனதிற்கு ஏற்றபடியும் இருக்கும். நீங்கள் கவலையோ கண்ணீரோ விட வேண்டிய அவசியம் இல்லை. இனி வெற்றி மேல் வெற்றி தான். உங்களுக்கு விலகியது வாழ்க்கை. வழிவிட்டார் குரு பகவான். செல்லுங்கள், வெல்லுங்கள். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.